ஹாய், வெல்கம் பேக். இந்த சாப்டர்ல நம்ம ஒரு முக்கியமான டூலை பார்க்க போறோம். அதுதான் அனலிட்டிக்ஸ். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம அனலிட்டிக்ஸ்குள்ள தான் போய் பார்க்கணும். நம்ம அனலிட்டிக்ஸ் கிளிக் பண்ண உடனே ஓவர்வியூ அப்படின்னு கொடுக்கும். இந்த ஓவர்வியூ அப்படின்னா என்னன்னா, ஒரு எல்லாத்தையுமே கலந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வைக்கிறது தான் இந்த ஓவர்வியூ. இதுல நீங்க போயிட்டு லாஸ்ட் கிளிக் பண்ண உடனே லாஸ்ட் 28 நாள்ல என்ன நடந்தது உங்க சேனல்ல அப்படின்றது உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். சேனல்ல பார்க்கலாம், எத்தனை பேர் வாட்ச் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருக்கேன், எத்தனை பேர் வந்து எவ்வளவு நேரம் பார்த்திருக்காங்க, ஒரு ஆவரேஜ் யூசர்ஸ் அப்படின்றது. ஒருத்தன் என்னோட இப்போ வந்து ஒரு வீடியோவும் வந்து ஒரு வீடியோ வந்து 10 நிமிஷம் இருக்கலாம், ஒரு வீடியோ வந்து 6 நிமிஷம் இருக்கலாம், இப்படி இருக்கும் வீடியோஸ். அதே மாதிரி ஒரு யூசர்ஸும் ஒருத்தர் வந்து ஃபுல் வீடியோஸ் பார்ப்பாங்க, ஒருத்தர் வந்து 1 நிமிஷத்துலயே கட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஆவரேஜா எவ்வளவு வியூஸ் பார்த்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஆவரேஜ் வியூ டியூரேஷன். இந்த வாட்ச் டைம் அப்படின்றது ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளவு மணி நேரம் எல்லாருமே இந்த 61,000 பேரு ஒரு வீடியோவும் எவ்வளவு நேரம் பார்த்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த வாட்ச் டைம். ஸோ 61,744 பேர் சேர்ந்து 1,78,606 மணிகள் பார்த்திருக்காங்க. இதில் தான் இந்த மாசத்துல வந்து ஏர்ன் பண்ணிருக்கு. அக்டோபர் 9ல இருந்து நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவு காசு ஏர்ன் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் டிஸ்லைக் பண்ணிருக்காங்க, கமெண்ட்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, ஷேர் எத்தனை பேர் பண்ணிருக்காங்க, வீடியோஸ் இன் பிளேலிஸ்ட் அப்படின்றது நம்மளே வந்து ஒரு பிளேலிஸ்ட கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்ச வீடியோஸ்லாம் நான் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு என்னோட பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சுக்கலாம். அதே எத்தனை பேர் பண்ணிருக்காங்க, சப்ஸ்கிரைப் எத்தனை பேர் பண்ணிருக்காங்க, 1450 பேர் இதுல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஸோ எந்தெந்த வீடியோ எத்தனை மணி நேரம் பார்த்திருக்காங்க, வியூஸ் எவ்வளோ, அதால எவ்வளவு வருமானம் கிடைச்சது, யூடியூப் ரெட்டால எவ்வளவு வருமானம் கிடைச்சது, இதெல்லாம் இங்க பார்த்திருக்கோம். யூடியூப் ரெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, யூஎஸ் அந்த அமெரிக்கால எல்லாம் வந்து என்ன இருக்குன்னா, நீங்க $10 கட்டினாக்கா உங்களுக்கு விளம்பரமே இல்லாம நீங்க யூடியூப் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு வசதி தான் யூடியூப் ரெட். ஸோ இப்போ வந்து என்னோட அந்த யூடியூப் ரெட் வச்சிருக்கிறவர் வந்து என்னோட வீடியோவை பாக்குறாரு. அப்ப என்ன ஆகும், எனக்கு வந்து அவருக்கு வந்து அந்த வீடியோல விளம்பரமே வராது. பட் இருந்தாலும் அவர் அந்த $10 பே பண்ணாரு பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு சர்டைன் அமௌண்ட்டை வந்து எனக்கு யூடியூப் பே பண்ணும். இதால நம்மளுக்கு ரெவன்யூ எதுவுமே லாஸ் ஆகாது. யூடியூப் ரெட் கட்டி பாக்குறவங்களால விளம்பரம் வரலன்னா கூட அவங்களால நம்மளுக்கு காசு வந்துட்டு தான் இருக்கும். இது வந்து யூடியூப் நம்மளுக்கு தர ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் எந்த டாப் ஜியோகிராபிஸ், எந்த கண்ட்ரில வந்து நம்மள வந்து அதிகமா பாக்குறாங்க அந்த இது. அதுக்கப்புறமா ஜெண்டர், ஆண்கள் எத்தனை பேர் சதவீதம் பாக்குறாங்க, பெண்கள் எத்தனை பேர் சதவீதம் பாக்குறாங்க, டிராபிக் சோர்சஸ் எந்த வழியா நம்மளுக்கு வந்து யூடியூப்ல அவங்க வந்து பாக்குறாங்க, பிளேபேக் லொகேஷன் எதுல வந்து அவங்க வந்து அதிகமா பார்த்திருக்காங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுல வந்துடும். ஸோ இதுல வந்து ஒரு ஓவர்வியூ ஆஃப் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். இதுலயே எல்லாமே கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியல் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுல போனீங்கன்னா இப்போ அந்த ஓவர்வியூ பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த ஓவர்வியூல என்னன்னா நம்மளுக்கு கரண்டா இப்போ நடக்கிற விஷயம் வந்து தெரியாது. இப்போ எத்தனை பேர் சேனலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த எந்த விஷயமும் தெரியாது. ஏன்னா அந்த ஓவர்வியூல 2 நாளுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த ரியல் டைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல வந்து பார்க்கணும். நீங்க லாஸ்ட் 48 மணி நேரத்துல என்ன உங்க சேனல் நடந்துக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு ரியல் டைம் அப்படின்னு வந்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ ரியல் டைம்ல வந்துட்டீங்க. வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் லாஸ்ட் 48 மணி நேரத்துல பார்த்திருக்காங்க, லாஸ்ட் 60 நிமிஷத்துல எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, என்னென்ன வீடியோஸ் இப்போ நம்ம லேட்டஸ்டா போட்ட வீடியோஸ் எல்லாம் இங்க இருக்கும். அந்த வீடியோஸ் லாஸ்ட் எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, இப்போ லாஸ்ட் 48 மணி நேரத்துல எப்போ பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ கரண்டா லாஸ்ட் 1 ஹவர்ல எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். ஜியோகிராபி அப்படின்றது எந்தெந்த ஊர்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதிகமா என்னோட வீடியோஸ் வந்து பாக்குறாங்க 11,000 பேர்ல 9,500 பேர் இந்தியால இருந்து மட்டுமே பாக்குறாங்க. நெக்ஸ்ட் அதிகமா பாக்குறது எங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கால இருந்து. ஏன் இது வந்து இந்த லொகேஷன்ல இருந்து மட்டும் அதிகமா பாக்குறாங்கன்னா, நம்ம தமிழ் மக்கள் அங்கதான் இருக்காங்க. இந்தியால தான் அதிகமான தமிழ் மக்கள். சோ இந்தியால தான் அது அதிகமா பாக்குறாங்க. அடுத்தது டிவைஸ் டைப், என்னென்ன டிவைஸ்ல இருந்து பாக்குறாங்க. சோ என்னோட வீடியோஸ் அதிகமா பாக்குறது மொபைல்ல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மொபைல்ல பார்த்தாங்கன்னா கம்மியான அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் வரும் நீங்க கம்ப்யூட்டரை கம்பேர் பண்ணும் போது. ஓகே, இதனால நம்மளுக்கு ஏன் இவ்வளவு மொபைல்னால இவ்வளவு கம்மி தானே வருமானம் வருது, நம்ம ஏன் இதுல மொபைலுக்கு அவங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல மொபைல்லயும் நிறைய விளம்பரம் போடுவாங்க. அப்போ இந்த யூசர்ஸ் எல்லாமே பார்க்க நம்மளுக்கு அதிகமான வருமானம் வந்துகிட்டே இருக்கும். சோ அதை பத்தி நம்ம இப்போதைக்கே கவலைப்படக்கூடாது. அதுக்கப்புறமா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ நீங்க போன்ல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வரும். போன்லயே நிறைய டைப் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. iOS அப்படின்றது ஐபோன்ல இருக்கிறது, ஆண்ட்ராய்டு விண்டோஸ் போன் இருக்கு, நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளாக்பெரி இருக்கு, இந்த மாதிரியான போன்ல இருக்கு. இதுல வந்து இதை நீங்க பார்க்கலாம், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இருந்து அவங்க அதிகமா பாக்குறாங்க அதையும் நமக்கு தெரிஞ்சிடும்.
ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஓவர்வியூ, அதுக்கப்புறமா ரியல் டைம். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்க இந்த ரியல் டைம்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்க வீடியோ எப்படியெல்லாம் யாரெல்லாம் இப்போதைக்கு கரண்டா பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி போயிட்டு இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க ரியல் டைம்ல தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்மளோட மிக மிக முக்கியமானது வந்து ரெவென்யூ. எவ்வளவு நம்ம சம்பாதிச்சிருக்கோம் நம்ம சேனல் மூலியமா அப்படின்றத வந்து இந்த ரெவென்யூல நம்ம போய் பார்க்கலாம். என்னோட சேனல் லாஸ்ட் 28 நாள்ல பாத்தீங்கன்னா $29.60 சம்பாதிச்சிருக்கு. அதுதான் என்னோட எஸ்டிமேட்டட் ரெவென்யூவும் ஆட் ரெவென்யூ எல்லாமே. அந்த யூடியூபோட ரெட் அப்படின்னு ஒண்ணு முன்னாடியே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதுல இருந்து $0.01 தான் சம்பாதிச்சிருக்கு. ஏன் இந்த யூடியூப் ரெட் எனக்கு ரொம்ப கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ல இருந்து வர வியூவர்ஸ் தான் நமக்கு வந்து இந்த யூடியூப் ரெட்ல இருந்து வருவாங்க. நமக்கு யூஎஸ்க்கும் சம்பந்தம் இல்லைனாலும் அங்க போற நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரியான சேனலை பார்ப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. இதே நீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம மக்கள் யூஎஸ்ல இருந்து பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு யூடியூப் ரெட் கூட சான்ஸ் இருக்கு, உங்களோட ரெவென்யூவும் கூட சான்சஸ் இருக்கு. இந்த கிராஃப் எப்படி க்ரோவா இருக்கு இதெல்லாமே நீங்க இதுல பார்க்கலாம். என்ன மாதிரி எப்படி வளர்ச்சி அடையுது இது எல்லாத்தையும் நீங்க இந்த கிராஃப்ல பாத்துக்கலாம். எந்தெந்த வீடியோ எவ்வளவு காசு ஏர்ன் பண்ணிருக்கு அந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு தந்துருவாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ரெவென்யூ, ஆட் ரெவென்யூ இது எல்லாமே நீங்க பாத்துடலாம். யூடியூப்ல ரெட்ல இருந்து எதுக்கு காசு வந்திருக்கு இதையும் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே தந்துடுறாங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கு இதுல நீங்க பாத்துக்கலாம். ஸோ இது ஏன் இந்த இதுவோ நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன்னா, எந்த வீடியோ அதிகமா சம்பாதிச்சிருக்குன்னு நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த வீடியோ டைப்பை நம்ம போட்டோம்னா நம்ம அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து எனக்கு அதிகமான ரெவென்யூ கொடுக்குற வீடியோன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் மூலம் எவ்வாறு சம்பாதிப்பது. அப்போ அந்த வீடியோஸ் மாதிரியே நிறைய வீடியோஸை கிரியேட் பண்ணி போட்டிருந்தேன்னா எனக்கு அது மூலியமா நிறைய வருமானம் கிடைக்கும். இதுதான் இந்த ரெவென்யூ வந்து நம்மளுக்கு உணர்த்துது. அந்த ஒரு வீடியோ தான் அதிகமான பேர் பாக்குறாங்க, அதுல இருந்து நம்மளுக்கு அதிகமா காசு வருது. சோ அதே மாதிரி டைப் ஆஃப் வீடியோஸ் நம்ம போடணும் அப்படின்றதுதான் இது உணர்த்துது. ரெவென்யூ பார்த்தாச்சு, இது நமக்கு எவ்வளவு காசு வருதுன்னு பார்த்துட்டு ஆட் ரேட்ஸ், ஒவ்வொரு விளம்பரத்துக்கும் எவ்வளவு காசு கிடைக்குது அப்படின்றது வந்து நம்ம ஆட் ரேட்ஸ்ல பார்க்கலாம். எனக்கு மொத்தமா இப்ப வந்து என்னோட வருமானம் மட்டுமே $30 கிட்ட வந்திருக்கு. என்னோட மொத்தமா இந்த சேனல்ல இருந்து வந்த வருமானம் பாத்தீங்கன்னா $52. நான் யூடியூபுக்கு பாதி காசு கொடுத்து, பாதி கிடையாது, ஒரு 45% கொடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்க காசு தான் எனக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து இந்த இதுல பாக்கலாம், நீங்க கிராஃப்ல எவ்வளவு ஆக்சுவலா நம்ம சம்பாதிச்சிருக்கோம் நம்ம சேனல் வழியா அப்படின்றத இதுல பாக்கலாம். இங்க உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் இருக்கும். இந்தியால மட்டுமே $38.38 வந்து நம்ம சம்பாதிச்சிருக்கோம். எஸ்டிமேட்டட் மோனடைஸ்டு பிளேபேக்ஸ் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா, நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, நிறைய பேர் மொபைல்ல பாத்திருக்காங்க, நிறைய பேர் கம்ப்யூட்டர்ல பாத்திருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வேற டிவைசஸ்ல இருந்து பாத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது விளம்பரம் வந்தது மட்டும் எத்தனை பேருக்கு இந்தியால வந்து நான் காமிச்சிருந்தேன், எத்தனை பேர் பார்த்திருந்தாங்கன்னா ஒரு 60,000 கிட்ட பார்த்திருக்காங்க இந்தியால மட்டும். அந்த 60,000 பேருக்குமே விளம்பரம் வந்துதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த 60,000த்துல 15,000 பேருக்கு மட்டும்தான் என்னோட வீடியோல இருந்து விளம்பரம் வந்திருக்கு. அதனால எனக்கு அந்த 15,000 பேர் பார்த்ததால எனக்கு $38.38 வந்திருக்கு. அதுக்கு அதிகப்படியாக நம்மளுக்கு பார்த்தது எங்கன்னா யூஎஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு யூஎஸ்ல இதே 15,000 பேர் யூஎஸ்ல பார்த்திருந்தாங்கன்னா அதுல இருந்து நம்மளுக்கு $100 மேலேயே கிடைச்சிருக்கும். ஏன்னா யூஎஸ்ல இருந்து பாக்குற போது அதுக்கு நம்மளுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும். நீங்க வீடியோ கிரியேட் பண்ணும்போது யூஎஸ் பீப்புளை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனால வருமானம் பெருகும். 360 விளம்பரம் தான் யூஎஸ்ல ஓடி இருக்கு, அதுக்கே பாத்தீங்கன்னா $3 கிடைச்சிருக்கு. இதே வந்து நம்மளுக்கு 1000 பேர் பார்த்திருந்தாங்கன்னா $10 கிடைச்சிருக்கும். அதுதான் இந்த நீங்க பிளேபேக் பேஸ்டு சிபிஎம் இருக்கு பாத்தீங்களா, இப்ப இந்தியால 1000 பேர் பார்த்தாங்கன்னா $2.49 கிடைக்கும். அதே வந்து நம்மளுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல 1000 பேர் பார்த்திருந்தாங்கன்னா $10.93 கிடைக்கும். சோ இதுதான் இந்த பிளேபேக் பேஸ்டு சிபிஎம் அப்படின்னு சொல்றது. இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். அதுக்குமா ஆட் டைப். இப்ப ஆட் டைப்ல நீங்க நிறைய பார்க்கலாம். நம்ம ஒரு விளம்பரம் பார்க்கும்போது அதை ஸ்கிப் அப்படின்னு பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சைட்ல பேனர்ஸ் வரும். இந்த மாதிரிக்கான நிறைய ஆட்லாம் இருக்கு. சோ எனக்கு வந்து அதிகமான வருமானம் கிடைச்ச ஆட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸ். நம்மளுக்கு வந்து அந்த 5 செகண்டுக்கு வந்து ஒரு வீடியோ வரும் பாத்திருக்கீங்களா, ஸ்கிப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஸ்கிப் பண்ணிடுவோம், அந்த வீடியோ முழுசா பார்க்க மாட்டோம். சோ அதுல இருந்து தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வருமானம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆட்ஸ், நம்ம பக்கத்துல இந்த சைட்ல எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அந்த ஆட்ஸ் தான் டிஸ்பிளே ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸ் நிறைய ஆட்ஸ் இதுல இருக்கு. சோ இந்த மாதிரியான இதுல என்ன வீடியோ மூலமா என்ன மாதிரியான வருமானம் கிடைச்சிருக்கு அப்படின்றதுதான் இதோட டீடைல்ஸ். என்னென்ன டேட்ல எப்பெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைச்சிருக்கு அது எல்லாரோட டீடைல்ஸும் இங்க நீங்க பார்த்துட்டே வரலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவேன். அக்டோபர் 9 2016
யூடியூபுக்கு வந்த ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா $0.75. இது எத்தனை பேர் வந்து ஆக்சுவலா அன்னைக்கு வந்து பாத்திருக்காங்கன்னா வெறும் 190 பேர் மட்டும்தான் விளம்பரத்தை பார்த்திருக்காங்க. நிறைய பேர் வீடியோஸை பார்ப்பாங்க, பட் எத்தனை பேருக்கு விளம்பரம் வந்திருக்கு அப்படின்றதுதான் கணக்கு. அன்னைக்கு வெறும் 190 விளம்பரம் தான் வந்திருக்கு. அந்த விளம்பரத்தோட மதிப்பு அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா $3.95. அன்னைக்கு மட்டும் என்னோட 1000 பேர் விளம்பரத்தை பார்த்திருந்தாங்கன்னா எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வருமானம் $3.35. ஆனா பார்த்தது எத்தனை பேரு? 190 பேர் தான். அதனாலதான் எனக்கு வந்து எவ்வளவு வருமானம் கிடைச்சிருக்குன்னா $0.75 கிடைச்சிருக்கு. இதுதான் இது கத்துக்க வேண்டியது. அக்டோபர் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா $2.20 கிடைச்சிருக்கு. ஆனா அன்னைக்கு வந்து 210 பேர் பார்த்திருக்காங்க. அன்னைக்கு என்னோட சிபிஎம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம், $10.49 இருந்திருக்கு. அன்னைக்கு மட்டும் என்னோட 1000 பேர் பார்த்திருந்தாங்கன்னா, 1000 விளம்பரம் பார்த்திருந்தாங்கன்னா எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வருமானம் $10 கிடைச்சிருக்கும். சோ இதுதான் நம்மளுக்கு இதை உணர்த்துது. இதை நீங்களே பார்த்துக்கலாம். எவ்வளவு டாலர்ஸ் கிடைச்சிருக்கு, இதனால நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குது, அப்படி 1000 பேர் பார்த்திருந்தாங்கன்னா எவ்வளவு வருமானம் கிடைச்சிருக்கும். இதுல நீங்க பார்க்கலாம், இது கிட்டத்தட்ட 1000 பேர் தான் வருது. இது 900 பேர் பார்த்திருக்காங்க. 1000 பேர் பார்த்திருந்தாங்கன்னா $1.86 எனக்கு கிடைச்சிருக்கும். அது ஆனா 1000 பேர் பார்க்கல, 900 பேர் பார்த்திருக்காங்க. அதனாலதான் நம்மளுக்கு $1.66 கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட ஆட் ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது வழியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஓவர் வியூ ஆஃப் நம்மளுக்கு எல்லாமே வந்து ஆவரேஜா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளவு யூடியூப் வருமானம் கிடைச்சிருக்கு, எத்தனை பேர் விளம்பரத்தை முழுசா பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் பிளேபேக் பேஸ்டு சிபிஎம் எவ்வளவு இருக்கு, சிபிஎம் எவ்வளவு இருக்கு, இது எல்லாமே இங்க வந்து உங்களுக்கு வந்து ஓவர் வியூ ஆஃப் இங்க கொடுத்திருக்காங்க. இதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட்ச் டைம். இப்போ வியூஸ்ன்றது மொத்தமா எத்தனை பேர் பாக்குறாங்கன்றது, அந்த பாக்குறவங்க எவ்வளவு நேரம் பார்த்திருக்காங்க அப்படின்றதுதான் வாட்ச் டைம். அதுல நீங்க போய் பார்க்கலாம். 61,744 பேர் வந்து 1,78,000 மணித்துளிகள் பார்த்திருக்காங்க. அதுதான் இது சொல்லுது. அதுதான் வாட்ச் டைமுக்கான மீனிங். அந்த வாட்ச் டைம்ல யூடியூப் ரெட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூடியூப் ரெட் வழியா 8 நிமிஷம் பார்த்திருக்காங்க. 12 பேர் வந்து யூடியூப் ரெட் மூலியமா 8 நிமிஷம் பார்த்திருக்காங்க. என்னென்ன வீடியோவை எவ்வளவு நேரம் பார்த்திருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வாட்ச் டைம்ல கிடைக்கும். ஜியோகிராஃபி, எந்த ஊர்ல இருந்து பார்த்திருக்காங்க, எந்த ஊர்ல இருந்து எவ்வளவு நேரம் பார்த்திருக்காங்கன்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். டேட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா எந்த டேட்ல எவ்வளவு நேரம் பார்த்திருக்காங்க அப்படின்றது கிடைக்கும். இன்னும் மோர்ல அப்படி போய் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவு வந்து பார்த்திருக்காங்க. யூடியூப் ப்ராடக்ட் அப்படின்னு போனீங்கன்னா யூடியூப் கேமிங், யூடியூப், இது 2 தான் இருக்கு. யூடியூப்ல வந்து நிறைய டைப் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. யூடியூப் மியூசிக் இருக்கு. இதுல வந்து நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா வெறும் யூடியூப் மட்டும்தான். நம்மளுக்கு வேற எதுவுமே யூடியூப் கேமிங் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இது கேம்ல வந்து நம்ம சேர்றது கிடையாது. சோ இது வந்து வெறும் யூடியூப் சேனல்ல மட்டுமே வரும். இதே நீங்க ஒரு கேமிங் சேனல் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது அந்த வழியா வந்து எத்தனை பேர் பார்த்திருக்காங்க அப்படின்னு தெரியும், வியூஸ். அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, நான் சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் பார்த்திருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த மோர்ல போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நாட் சப்ஸ்கிரைப் தான் அதிகமா பார்த்திருக்காங்க. சப்ஸ்கிரைப் வந்து பாத்தீங்கன்னா 53,000 வாட்ச் டைம் பார்த்திருக்காங்க. 18,000 பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு இங்க வந்துடும் சப்ஸ்கிரிப்ஷன் டேட்ஸ்ல, ஸ்டேட்டஸ்ல. டிவைஸ் டைப் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டா, மொபைலா, இந்த மாதிரி மொபைல் போன், கம்ப்யூட்டர், இதுல வழியா எத்தனை பேர் பார்த்திருக்காங்க அப்படின்றது. சப்டைட்டில்ஸ் அண்ட் சிசி, நம்மளோட வீடியோக்கு இப்ப நான் தமிழ்ல போடுறேன், அதுக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் கொடுத்தாங்கன்னா அது எப்படி எல்லாம் எந்த லாங்குவேஜஸ் எல்லாம் வரும், அந்த மாதிரியான இதெல்லாம் இதுல போட்டிருக்காங்க. நோ சப்டைட்டில்ஸ், இங்கிலீஷ், ஸ்பானிஷ். சிலவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா சில வீடியோஸ்க்குலாம் வந்து சப்டைட்டில்ஸ் ஜென்ரேட் ஆகும். அப்படி பார்க்கும்போது இங்கிலீஷ்ல வந்து சிலவங்க சப்டைட்டில்ஸ் ஜென்ரேட் பண்ணி பார்த்திருக்காங்க, சிலவங்க ஸ்பானிஷ்ல ஜென்ரேட் பண்ணி பார்த்திருக்காங்க. நோ சப்டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம ஊர் மக்களுக்கு சப்டைட்டில்ஸே தேவையில்லை. வீடியோஸ் இன்ஃபோ லாங்குவேஜ், நம்ம எல்லா இதுலயுமே வந்து எல்லா வீடியோஸ்லயுமே வந்து தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இத்தனை பேர் பார்த்திருக்காங்க. சிலவங்க வந்து எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு அவங்க ப்ரொஃபைல்ல போட்டிருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 3,731 பேர் தமிழ் தெரியாதவங்களும் இந்த சேனலை பார்த்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன், அத பத்தி நம்ம பார்ப்போம். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன்னா என்னன்னா, ஒரு சேனல்ல தோராயமா எவ்வளவு நேரம் பாக்குறாங்க. இப்போ இத பாத்தீங்கன்னா ஆவரேஜ் டியூரேஷன் வந்து 3 நிமிஷம் தான் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ பார்க்க முடியும். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு வீடியோ வந்து 3 நிமிஷத்துக்கு மேல கிரியேட் பண்ண கூடாது அப்படின்றது தான் இது உணர்த்துது. 3 நிமிஷத்துக்கு மேல ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணாதீங்க. ஆவரேஜ் பெர்சன்டேஜ் வியூடு அப்படின்றது என்னன்னா, ஒருத்தர் வந்து என்னோட சேனலை வந்து எவ்வளவு நேரம் முழுமையா பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது நம்ம இத்தனை பேர் பார்த்ததுல 35% தான் ஒரு வீடியோவை வந்து பாக்குறாங்க. அது ஃபுல்லா பாக்கல. 100% பார்த்தாதான் நம்மளுக்கு நிறைய ரெவன்யூ வரும்.
பட் இவங்க வந்து எல்லாமே பாக்குறது வந்து கொஞ்சம் கம்மியா தான் எல்லாருமே வந்து பாக்குறாங்க. அதனாலதான் நம்மளுக்கு வந்து ரெவன்யூவும் கம்மியா வருது. ஸோ இதுல வந்து பார்க்கலாம் நீங்க என்னென்ன வீடியோஸ், அதே தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அதே டீடைல்ஸ் தான் வரும். இந்த டெமோகிராபிக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, எந்த வயசு, என்ன ஏஜ், என்ன பீப்புள்ஸ், மேலா ஃபீமேலா, இவங்க எப்போ பாக்குறாங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இதுல வரும். இதுல எனக்கு வந்து அதிகமா யாரு வந்து ஆடியன்ஸ்னு பாத்தீங்கன்னா 18ல இருந்து 24 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் என்னோட வீடியோஸ் அதிகமா பாக்குறாங்க. அதுல வந்து 42% ஆண்கள், 2.5% பெண்கள் இருக்காங்க அப்படின்றதுதான் இந்த டெமோகிராபிக்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு சொல்லுது. இதுல போய் பார்ப்போம் நம்ம யார் வந்து அதிக சதவீதம் பாக்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். வியூ ஜெண்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர் பார்த்திருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இதுல வரும். சோ வீடியோ அப்படின்னு போய் பார்க்கும்போது எந்த வீடியோவை அதிகமா பாக்குறாங்க, இது முன்னாடி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவை முன்னாடி பார்க்கும்போது நம்ம வியூஸ் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ அப்படின்ற ஒரு இது லிங்கை நீங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா ஆண்கள் எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்திருக்காங்க, பெண்கள் எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்திருக்காங்க, எந்த வீடியோ அதிகமா பார்த்திருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இதுல நம்மளுக்கு கிடைச்சிரும். இதுதான் இங்க கொடுத்திருக்க டீடைல்ஸ். ஓகே, பிளேபேக் லொகேஷன் அப்படின்னா என்னன்னா, சில நேரத்துல வந்து நம்ம யூடியூப் வீடியோஸ் வந்து நிறைய இடத்துல பகிர்வோம். இப்ப நான் வந்து என்னோட ஃபேஸ்புக் பேஜ்ல பகிர்வேன், கூகுள் பிளஸ் பேஜ்ல பகிர்றோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட்ல வைக்கிறோம். இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட் அப்படிலாம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல், அது வந்து எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் அப்படின்னு வரும். சோ அங்க மாதிரியான இடத்துல இருந்தெல்லாம் எப்போ நம்மள பாக்குறாங்க. யூடியூப் வாட்ச் பேஜ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு வீடியோஸ் போய் சர்ச் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பார்க்கணும்ல நம்மளே வாண்டடா, அதுதான் யூடியூப் வாட்ச் பேஜ். யூடியூப் சேனல் பேஜ் அப்படின்னா, இப்ப நம்ம யூடியூப் ஓபன் பண்ணனே ஒரு சேனல் வருது பாத்தீங்களா, பேனர் எல்லாம் வச்சு என்னென்ன வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணது பாத்தீங்களா, அதுலதான் யூடியூப் சேனல் பேஜ். எம்பெடட் இன் எக்ஸ்டர்னல் வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் அதுன்னு பார்க்கும்போது இந்த பிளாக் ஸ்பாட்டோ இல்ல ஃபேஸ்புக்கோ இந்த இடத்துல எல்லாம் நம்ம லிங்க் கொடுத்து பாக்குறது தான் எம்பெடட் இன் எக்ஸ்டர்னல். இது நம்மளுக்கு எப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, எந்த இடத்துல அதிகமா நம்மளோட, இப்ப நானே வந்து ஒரு பிளாக் வச்சுட்டு அங்க எல்லா வீடியோஸும் போட்டுட்டு அங்க யார் அதிகமா பாக்குறா அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரியான பிளேபேக் லொகேஷன் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிராபிக் சோர்சஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிராபிக் சோர்சஸ்ல வந்து நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எந்த வழியா வந்து நம்மளுக்கு வந்து யூடியூப் நம்ம சேனலை வந்து பார்த்திருக்காங்க. சஜஸ்டட் வீடியோன்னும் போது நம்ம வேற ஒரு வீடியோ பார்த்திருப்போம், நம்மளுக்கு சைட்ல வந்து யூடியூப் சொல்லும் இந்த வீடியோ பாருங்க, இல்ல இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்க அப்படின்னு நம்மளுக்கு யூடியூபே சஜஸ்ட் பண்ணும். அப்போ வந்து நம்மளுக்கு அதை கிளிக் பண்ணி வரவங்க தான் பாத்தீங்கன்னா சஜஸ்டட் வீடியோஸ் தான் எனக்கு வந்து அதிகமா இருக்கு. ப்ரௌஸ் ஃபியூச்சர்ஸ், நம்ம ஒரு வீடியோ டைப் பண்ணி சர்ச் பண்ணி அந்த மாதிரி பண்றது, யூடியூப்ல சர்ச் பண்றது, யூடியூப் சேனல்ஸ் வழியா வர்றது, டைரக்டா வர்றது, எக்ஸ்டர்னலா வர்றது, இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதுல நம்ம கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் எந்த வழியா வந்து நம்ம சேனலை வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ டிவைசஸ் முன்னாடி பார்த்த மாதிரி தான் திரும்பவும் வருது. என்னென்ன மொபைல் போன் மூலியமா, கம்ப்யூட்டர் மூலியமா எங்கெல்லாம் வந்து எத்தனை பேர் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடுது. இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது ஒரு நியூ ஃபியூச்சர். ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு தமிழ், அதுல இருந்து நம்ம டிரான்ஸ்லேட், இப்போ வீடியோஸ் சப்டைட்டில்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி மத்தவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி போட்டா அது டிரான்ஸ்லேஷன்ல வரும். பட் அதுக்கும் நம்ம வந்து சம்மந்தம் இல்லை. ஏன்னா இந்த வீடியோ முழுக்க இந்த சேனல்ல வந்து நான் தமிழ்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நான் எந்த அனோட்டேஷனும் கொடுக்கறது கிடையாது, என்ன ஒரு சிசியும் கொடுக்கறது கிடையாது. சோ இது எனக்கு யூஸ் இல்லை. அதுக்கப்புறமா நம்மளோட வீடியோஸ்ல எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அந்த டீடைல்ஸை நீங்க போயிட்டு என்கேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் கீழே சப்ஸ்கிரைபர் அப்படின்னு இருக்கும், அதுல போய் பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்றது வந்து அதுல நமக்கு தெரிஞ்சிடும். எத்தனை பேர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் பண்றாங்க அப்படின்றத லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படின்றதுல போய் பார்த்துக்கலாம். அதுல போய் பார்க்கும்போது தெரியும் நம்மளுக்கே எப்போ லைக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா என்னென்ன வீடியோக்கு வந்து எத்தனை லைக்ஸ் இருக்கு, எத்தனை டிஸ்லைக்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஜியோகிராஃபி, எந்த கண்ட்ரில இருந்து லைக் பண்ணிருக்காங்க, எந்த கண்ட்ரில இருந்து டிஸ்லைக் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். டேட் போனீங்கன்னா என்ன டேட்ல பண்ணிருக்காங்கன்னு தெரியும். சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போகும்போது சப்ஸ்கிரைபர், நான் சப்ஸ்கிரைபர், இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம், எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. வீடியோஸ் இன் பிளேலிஸ்ட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூடியூப்ல வந்து நம்மளே வந்து ஒரு பிளேலிஸ்ட கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் ஒன்னா எடுத்து போட்டு கேட்போமோ அதே மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் அப்படின்னு ரெடி பண்ணி எனக்கு பிடிச்ச யாரெல்லாம் யூடியூப்ல வீடியோஸ் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி போட்டு வச்சுக்குவேன். இது ஏன் போட்டு வைக்கிறேன்னா, நான் இப்போ எப்பெல்லாம் ஃப்ரீ டைமா இருக்கும்போது அப்பெல்லாம் நான் பாத்துக்குவேன். இதனால நம்மளுக்கு போயிட்டு வருமானம் கிடைக்காதோ அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. கண்டிப்பா இதால நம்மளுக்கு வருமானத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷன்ல வந்து எத்தனை பேர் ஒரு நாளைக்கு கமெண்ட் பண்றாங்க அப்படின்ற டீடைல்ஸ் வந்துடும். ஷேரிங்ல போனீங்கன்னா நம்மளோட வீடியோஸை என்னென்ன இதுல எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க, என்னென்ன டிவைசஸ் மூலமா ஷேர் பண்ணிருக்காங்க, எத்தனை வீடியோவை எத்தனை பேர் ஷேர் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் இதுல வந்துடும். ஸோ அதிகப்படியான ஷேர் பண்ண மீடியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாமே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருக்காங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணிருக்காங்க, ஜிமெயில், பிளாகர், ஃபேஸ்புக் மெசேஞ்சர், ஹேங் அவுட்ஸ், டெக்ஸ்ட் மெசேஜ்ல கூட
3 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் இங்க வந்துடும். ஜியோகிராஃபி அப்படின்னு போனீங்கன்னா எந்த கண்ட்ரில இருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸும் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் அனடேஷன். அனடேஷன் அப்படின்றது நான் வீடியோலயே போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய வீடியோஸ்ல பாத்திருக்கீங்க, கிளிக் ஹியர் அப்படின்னு நம்ம வீடியோ பார்க்கும் போதே வரும். ஸோ அங்க போயிட்டு கிளிக் பண்ணலாம். இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் நம்ம வந்து அனடேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக அந்த அனடேஷன் யாரெல்லாம் கிளிக் பண்ணிருக்கா இந்த மாதிரியான ரேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் கார்ட்ஸ். நான் இந்த கார்ட்ஸ் வந்து இந்த வீடியோ இந்த சேனலுக்காக கிரியேட் பண்ணல. நம்ம வீடியோ கிரியேட் பண்ணும்போது நான் கார்ட்ஸை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஓவர்வியூ ஆஃப் அனாலிசிஸ்ல என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பார்க்கலாம், இப்படி எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம வேற ஒரு டூலை பத்தி பார்ப்போம். நன்றி.